பரிசுத்த வேதாகமமும் திருவிழியும் என்ற தலைப்பில் இப்போ நான் 3 பாகங்கள் நான் பேசினேன். இது 4வது பாகம். இந்த திருவிழியத்தை அதிகமாக யாரும் மக்கள் திறந்து வாசிக்கிறதே இல்லை. அதுக்காக அவங்க நேரம் ஒதுக்கிறதே இல்லை. அதனால தான் நம்ம இப்போ இந்த முயற்சி செய்கிறோம். வீடுகளில் இருக்கிறவங்க வீடுகளில் ஒவ்வொரு வீடுகள்லையும் இயேசு கிறிஸ்துவ என்ற அந்த நாமத்தை சொல்லுகிற கிறிஸ்டின் என்று சொல்லப்படுகிற எல்லா வீடுகளிலும் பரிசுத்த வேதாகமம் நிச்சயமாக இருக்கணும். திருவிழியம் இருக்கிறவங்க நிச்சயமாக அதை எடுத்து வாசித்து பார்க்கணும். அதில் என்ன எழுதியிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி, அநேக பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி, அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்தி நமக்கு நம்முடைய கைகளில் இந்த வேத எழுத்துக்களை கிடைக்க பண்ணி இருக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில், இப்போ எங்கள் அம்மாவுக்கு 90 வயசு, அவங்களுடைய சிறு பிராயத்திலலாம் லத்தீனில் தான் பூச வைப்பாரான் சாமியார். எதுவும் புரியாது. பைபிள் லத்தீனில் இருக்குமா, லத்தீனில் இருக்கும், யாரும் படிக்க முடியாது. ஆனால் இதுக்காக எவ்வளோ பரிசுத்தவான்கள் பிரயாசப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு இது நம்முடைய கரங்களில் வந்து இருக்குது. நிறைய பேருடைய உயிர் தியாகங்கள்லாம் இதில் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த அன்புக்கு ஈடாக இருப்பது தான் அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய சிலுவையில் செய்யப்பட்ட அந்த சிலுவை பலியும் ரெண்டும் ஒரே ஒப்பாக இருக்குது. இது தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு வீடுகள்லையும் திருவிழியம் இருக்கிறவங்க திருவிழியம் நிச்சயமாக படிங்க. பரிசுத்த வேதாகமம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கணும். அதை வாசிக்கணும், பயன்படுத்தணும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த திருவிழியத்தை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படி தான். பேய் பிசாசு வராமல் இருக்குண்டா, தலையில் வச்சுக்கிடான்னுவாங்க. இதை தலையில் வச்சுன்னு படுத்துக்குவாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலையில் திருவிழியத்தை எடுத்து தலையில் வச்சுன்னு சுற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது திருவிவிலியம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி தான் பயன்பட்டுச்சு. தலையில் வச்சிங்கன்னா பிசாசு ஓடிடணும். இப்போ எடுத்து அதை படித்து அது உள்ளே இருக்கிற வார்த்தைகள், அதனுடைய பொருள்லாம் நம்ம கண்டுபிடிச்சதும் இல்லை, கண்டுபிடிக்கிறதும் இல்லை. அந்தளவுக்கு நமக்கு அப்போது நாலேஜ் வளரலை. இப்போது தமிழில் இருக்கிற இந்த திருவிழியத்தை கண்டிப்பாக பயன்படுத்தணும். நீங்கள், நான் ஒரு வீட்டுக்கு ஒரு 2007லேருந்து ஒரு 17-18 வருஷமாக இப்போ நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சில வீடுகளில் போகும்போது திருவிழியம் அதனுடைய பயன்பாடே தெரியல. அந்த வீட்டில் ராத்திரியில் என்னை படுத்துக்க சொன்னாங்க. ஒரு ரூமில் நான் படுத்து ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே ஊழியத்தில் தான் இருப்பேன். வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். என்னுடைய சொந்த வீட்டுக்கு சில இடங்களில் தங்க வேண்டியதாக இருக்கும், அப்படியே தங்கிடுவேன் கிராம பகுதியில். அப்போ ஒரு வீட்டில் நான் தங்க போகும்போது ஒரு வீட்டில் என்னை கடலில் படுக்க சொன்னாங்க. ரூமில் ஆசிரியர் வீடு தான், அங்கே படுக்கிறதுக்கு சொன்னாங்க. அப்போ படுக்கிறதுக்கு போயிட்டு லைட்டை போட்டால் மேலே கட்டிலுக்கு மேலே ஒரு ஸ்லாப் இருந்தது. அது நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு திருவிவிலியம் இருந்தது, நல்ல புது புஸ்தகம் தான். அது மேலே ஒரு பேப்பரை போட்டு, அந்த பேப்பரும் புது பேப்பர் தான், அது மேலே ஒரு புது செருப்பு வச்சுட்டு இருந்தாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் அதை பயன்படுத்துறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம மக்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சினிமா, டிவி, சீரியல்னு இப்படி மூழ்கி போயிடுறாங்க. அதனுடைய பயன்பாடு தெரியல. அதனால தான் நான் இந்த திருவிழியம் பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமத்தை போய்ட்டு நம்ம எந்த வீட்டில் போய் எடுத்தாலும் கிழிஞ்சு போயிருக்கும். கோடு போட்டு 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 பேனாவில் அந்த புஸ்தகத்தையே கிழிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு படித்து பழசாகி தேஞ்சு போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திருவிழியத்தை பெறலாம். இன்றைக்கி நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சாமியாருங்களாம் இப்போ அதை எடுத்து படிக்க சொல்லி ரொம்ப அதிகமாக அதை உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்மளுடைய வேலை. ரெண்டையும் எடுத்து படித்து பார்த்தா தான் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறவங்க பரிசுத்த வேதாகமம், திருவிழியம் இருக்கிறவங்க திருவிழியம் கண்டிப்பாக எடுத்து படித்து பாருங்கள். இது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதுக்கு ஒப்பாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 4வது பாகம்.